அந்த வீரர்களை அந்த என்னமோ பிச்சைக்காரங்கள மாதிரி அந்த மாடு சாணியை மிதிக்க கூட தகுதி இல்லாத முறை மேல இருப்பான். அந்த மாடை எதிர்கொண்டு நிக்கிறவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான். அந்த மாடை பிடிக்கிறவன ஒரு பரிசு போடுறதுக்கு பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி தூக்கி போடுறது. ஒரு தங்க காசுக்கும் ஒரு நீ போடுற வேட்டி துண்டுக்குமா வந்து நிக்கிறான். அவன் பேரு காட்டி நிக்கிறான் அந்த வீரன். சார் தங்க காசுன்றாங்கல்ல, அதுல வந்து 24 கேரக்டர் இருக்கும்ல, அது எதுவுமே இருக்காது. 50 டச் தான் இருக்கும். பாதி பித்தளை காப்பரு. இது சும்மா இதுக்குன்னே செய்யறது. சாராயத்தை குடிச்சுட்டா புருஷன் பொண்டாட்டி ஒரே ஊரு நக்கிட்டு செத்தவனுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற. இந்த ஸ்டூடெண்ட் பூரா போராடி இந்த விளையாட்டை திருப்பி கொண்டு வந்தேன். திமுக கூட கொண்டு வரல. மாணவர்கள் புரட்சினால அது திருப்பி வந்துச்சு. அந்த மாணவர்கள் ஒருத்தர் சாகுறான். அவனுக்கு நீ சாராயம் குடிச்சவனுக்கு விட மதிப்பு கம்மியாவே. நிதி எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அவரை உழுப்பாட்டி அவரை சீராட்டி அவரை கூட்டிட்டு வர்றதுல தான் லேட் ஆச்சு அப்படின்னு அந்த திமுக வட்டாரமே என்கிட்ட சொன்னாங்க. அவர் கிளம்பிட்டாருங்க. அந்த பையன் தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டான். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பவர் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரை எந்திரிக்க சொல்லிட்டாங்க. பொசுக்கு நீ எந்திரி மாட்டேன். அப்ப இங்க படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன இங்க வித்தியாசம்? 20,000 கோடி ரூபாய் பிசினஸ் இந்த டிவி காரங்களுக்குலாம். நீங்க அவங்கள வச்சுதான் ஒரு டிவி 500 கோடி சம்பாதிப்பீங்க. அந்த வர்ற விளம்பரங்கள்லாம் பாத்தீங்கன்னா விளம்பரம் அங்க வைக்கிற போர்டு எல்லாம் அதெல்லாம் அரசாங்கத்திட்ட தானே போகுது அந்த பணம். ஏன் நீ அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடு. எதுல இருந்து எடுக்கப்பட்டதோ அதுல இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு கொடு. இந்த ஜல்லிக்கட்டு நடக்குவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் PR ராசு. அவரு இவங்க பின்னால் நின்றுட்டு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன்ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். இப்ப மதுரையில் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் எந்திரிக்க வச்சு அந்த இடத்துல இன்ப நிதியோட நண்பர்களை உட்கார வச்சது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. எதிர்கட்சிகள் பலரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அதாவது போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமானதுனால, அதாவது உதயநிதி துணை முதல்வர் வர்ற வரையும் அங்க சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல காளைகளும் வீரர்களும் காத்திருந்தார்கள். இந்த ஜல்லிக்கட்டுல நடக்கிற அரசியலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலே குறிப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது மிகவும் உலக பிரசித்தி பெற்றது. அந்த ஜல்லிக்கட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டை மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும், அங்கே அவுக்கப்படக்கூடிய காளைகளாக இருக்கட்டும், மிகவும் ஃபேமஸ் ஆனது. திறமை வாய்ந்த காளைகள், திறமை வாய்ந்த மாடுபிடி வீரர்கள் தான் அங்க இறக்கப்படுவாங்க. அந்த இடத்துல 6 மணில இருந்து அங்க ஏற்பாடுகள் நடக்குது. 7 மணிக்கு மாடு அவுக்கணும். ஒரு நாட்டினுடைய முதல்வர் உண்மைக்கே இந்த ஜல்லிக்கட்டின் மீது அக்கறை உள்ளவராக இருந்திருந்தால், இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் மீது மதிப்பு மரியாதை உள்ளவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, 6:30 மணிக்கு அவர் இங்க நின்றுக்கணும். கொடியசைக்கு அவர் இங்க நின்றுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எத்தனை ஜல்லிக்கட்டு மைதானங்களே காளைகள் அவிழ்க்கப்பட்டாலும் கூட அலங்காநல்லூரில் அவுக்கப்படும் காளைக்கு தான் பேரு. எல்லாரும் ஆன்லைன்ல பதிவு செய்து அதுல 1008 குளறுபடிகள், மந்திரி, அமைச்சர், MLA, தொண்டான், துருக்கான், தோலான் எல்லா பயிலுக்கும் போக ஆன்லைன்ல பதிஞ்சாலும் கூட ஏதோ ரொம்ப மிச்சம் மிதிரி. அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அலங்காநல்லூர்ல முதல் நாள் நைட்டு பயங்கரமான பிரச்சனை. ஏன்னா உள்ளூர் காளைகளுக்கு கூட டோக்கன் வரல. வெளியூர் மாடுகளுக்கு மட்டும்தான் வந்துச்சு. உள்ளூர் காரங்கள்லாம் அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா, எவ்வளவு ஒரு கடமை போன்ற பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிறணும் அப்படின்றது இந்த நாட்டினுடைய துணை முதல்வருக்கு தெரியல. 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 50 மாடுகளை கலட்டலாம். 50 மாடுகள் கலட்டக்கூடிய நேரத்தை அவர் வீணாக்கியிருக்காரு. அதுல நாங்க அங்க இருக்கக்கூடிய உதவியாளர்கள் என்னன்னா, இன்ப நிதி எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அவரை உழுப்பாட்டி அவரை சீராட்டி அவரை கூட்டிட்டு வர்றதுல தான் லேட் ஆச்சு அப்படின்னு அந்த திமுக வட்டாரமே என்கிட்ட சொன்னாங்க. அவர் கிளம்பிட்டாருங்க. அந்த பையன் தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது இருக்கட்டும். அது எல்லாருக்கும் குழந்தை தான், எனக்கும் குழந்தை தான், அவருக்கும் குழந்தை தான். ஆனால் இப்படி இடங்களுக்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணும்னா அவருக்கு ஒரு தனியா காரை கொடுத்து, நீ தனியா வந்திருப்பா, நான் முதல்ல போறேன்ப்பா, இத்தனை பேர் காத்து கிடப்பாங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா எல்லாரும் காலை கழுவுறதுக்கு தான் இங்க இந்த உடன்பிறப்புகள் தான் நிறைய ரெடியா இருக்கானே. யாரு காலை வேணாலும் கழுவுவான். நீ எப்ப அங்க அதை ஒரு டீம் அங்க விட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு வந்திருக்க போறாங்க. ஆனா இங்க 2 பேர் வர்றேன் அப்படின்ற இடத்துல லேட் ஆகி 1 மணி நேரம் தாமதத்துல கிட்டத்தட்ட பேப்பர்ல வேணா 1000 காளைகள் கழட்டப்பட்டதா சொல்லியிருக்கு. ஆனா அப்படி இல்லை. 600 மாட்டுக்காரரே மாடை கழட்டலன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு.
ஏன்னா இங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா எதுவும் நடக்கிறது இல்லை, தள்ளுமாடா போச்சு. வாடிவாசலுக்குள்ள எவன் திறமை இருக்கிறேன், அடிதடிக்காரன், சண்டா அப்படி இப்படின்னு ஒரு ரூட்டை கொடுக்குறவன் மட்டும்தான் மாடை தள்ளிட்டு போறான். ஒரு சாமானியன் இந்த கலையை வளர்க்கணும், இந்த மாடு ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியத்தை காக்கணும்னு நினைச்சு வளர்க்குறவனுக்கு வெறுப்பு ஏற்படுது. அங்க வந்து சிஸ்டம் படி எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சிஸ்டத்துக்கு அரசு இதுக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிடுவாங்களே தவிர, அங்க வலுத்தவன் குறிப்பா நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியினுடைய பேர்கள் தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனா திமுக வார்டு செயலாளர், வட்ட செயலாளர் பேரு கூட திமுக வட்ட செயலாளர் மாடு, திமுக மாவட்ட கவுன்சிலர் மாடு, இப்படி எல்லாம் வந்து மாடை கழட்டினாங்க. ஏன் மாடை நேற்று கழட்டினாங்க? நான் வந்து ஃபார்வர்ட் பிளாக்காரன், சாதி கிடையாது எங்களுக்கு. ஃபார்வர்ட் பிளாக்காரன் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை. எங்க நேதாஜி தேவரும் சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட எங்க பேரை, என் கட்சி பேரை சொல்லாம என் மாடை கழட்டுறான். வெறும் கேசி திருமாரஞ்சி மாடு. ஏன் என் கட்சி பேரை சொன்னா என்ன ஆகுது இவங்களுக்கு? திமுகவை விட தூய்மையான கட்சி தான் என் கட்சி. லஞ்ச லாவணியத்துக்கு இது வரைக்கும் போகல, கஞ்சா வைக்கல, சாரா வைக்கல, ரவுடித்தனம் பண்ணல. என் கட்சி பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க, மற்ற எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் பேரை கூட சொல்லி இவங்க கலட்டுறாங்க. திமுக வட்ட செயலாளர் மாடுன்னுலாம் கலட்டுறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க அந்த மேடையில ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்த்தேன் நான். அந்த மேடையில நேற்றுக்கு முழுமையா நான் அதை பார்த்தேன். ஒரு இன்ப நிதின்றது அவனோட வயசு என்ன, அதிகபட்சம் 20 வயசு உள்ளதான் இருக்கும் அந்த தம்பிக்கு. அவரு முதலமைச்சருடைய பையன், அவர் உட்காரலாம், வேற வழி இல்லை. அவர் முதலமைச்சர் துணை முதல்வரா இருக்கிறாரு, அவர் வந்து மகன் உட்காரலாம். அது ஒரு கொடுக்க கூட்டிட்டு வந்துருச்சு. அந்த கொடுக்க உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இந்த ஆட்சியர், அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவங்க நினைச்சா எதையும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பவர் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரை எதிரிக்க சொல்லிட்டாங்க. பொசுக்கு நீ எந்திரி மாண்டு. அப்ப இங்க படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன இங்க வித்தியாசம்? இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அந்த அம்மா எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்கு ஓரமா. அந்த பையன் கூட்டு வந்த ஒரு கொடுக்க உட்கார வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துல, அப்ப இங்க படிச்சவனுக்கு என்ன மரியாதை? திராவிட மாடல் ஆட்சி, நாங்க தான் சமூக நீதியை கொடுத்தோம்னு சொல்ல, இதெல்லாம் அவங்க சமூக நீதியா? அதை விட இன்னொன்று நடந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு நடக்குவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் பி.ஆர். ராஜசேகர். அவரு இவங்க பின்னால் நின்றுகிட்டு இருக்காரு. கொஞ்சம் இந்த இந்த இதுக்கு பூரா அந்த தடை விதிக்கிறதுக்கு காரணமான கட்சி இந்த திமுக. ஜல்லிக்கட்டுக்கு வேணான்னு சொல்லி கையெழுத்து போட்டு ரோட்ல இருந்து போராடின போயிருக்கவங்க. இந்த பார்ட்டியை பூரா, இந்த ஆளுக பூரா உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் கொண்டு வரணுன்றக்காண்டி பி.ஆர். ராஜசேகர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எத்தனை நீதிமன்றம் ஏறி இறங்கி இருப்பாரு. அவரை நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி பி.ஆர். ராஜசேகரை பிளேட்டை வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஸ்டாலின்கிட்ட போட்டோ எடுக்க, அங்கிட்ட எடப்பாடியார்கிட்ட போட்டோ எடுக்க, அங்கிட்ட மற்ற கட்சிகளுக்காரங்கிட்ட கூட்டி போய் போட்டோ எடுக்க, நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி மாறு தட்டு. அந்த மனுஷனை ஒரு சின்ன பையலுக்கு பின்னால் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு தெரியல. அதை விட அங்க மாடு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வீரர்கள், அந்த வீரர்களை அந்த என்னமோ பிச்சைக்காரங்கள மாதிரி, அந்த மாடு சாணியை மிதிக்க கூட தகுதி இல்லாத முறை மேல இருப்பேன். அந்த மாடை எதிர்கொண்டு நிக்கிறான் பாருங்க அந்த வீரன். அந்த அப்படின்னா ஆளை அப்படி சற்று நெஞ்சில ஓட்ட போட்டுரும். அந்த மாடை எதிர்கொண்டு நிக்கிறவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான். எல்லா மாடு எவ்வளவு, அது அலங்காநல்லூர் காளைன்றது எவ்வளவு பெருசு. அந்த மாடை பிடிக்கிறவனை ஒரு பரிசு போடுறதுக்கு பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி தூக்கி போடுறது. அந்த காலத்துல, அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் காலத்துலதான் நம்ம இந்தியன்ஸ்ல வந்து ரொம்ப வறுமையில மக்களுக்கு காசுகளை தூக்கி போட்டு பிறக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் ஊடகத்துல பார்த்துருக்கோம். அது இன்ன வரைக்கும் அலங்காநல்லூர்லயும் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒரு மாடுபிடி வீரர்கள் அவனை எப்படி நடத்தணும்? ஒரு மாடை பிடிச்சிட்டானா, நீங்க இந்த அதிபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க, மேல இருக்க அதிபர்கள், கீழே இருந்து ஒரு ஏணிப்படியாவது போட்டு வைக்கணும். ஒரு ஏணிப்படி போடணும், இல்ல ஒரு தொங்கு ஏணிப்படி போடணும். அவன் பரிசு வாங்கவில்லை, அந்த ஏணிப்படியை இறக்கி விடணும். ஏற்றி மேல போய் வாங்கிட்டு மரியாதை அவன் நின்று ஒரு போட்டோ. அதுக்கு தான் அவன் ஆசைப்படுறேன். உயிரை மசுரா நினைக்கிறாள், உசுர மசுரா நினைச்சுதான் நாங்க நிக்கிறேன். அவனை நீ ஒரு மாடை ஜெயிச்சுட்டு வரவனுக்கு கீழே அந்த 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 வெல்டு மெஸ் கம்பிக்குள்ள பிடிச்சி ஏறி அங்கிருந்து உழுது செத்து போறேன், என்ன பண்ணுவேன்? மேல இருந்து கீழே உழுது செத்து போறேன், என்ன பண்ணுவேன்? அப்ப அவ மேல தொங்கிக்கிட்டு இருக்கல ஒரு மாடு பின்னால வந்து குத்திருது, என்ன செய்வா? ஆவணியாவரத்துல அப்படிதான் நடந்துச்சு. ரிட்டர்ன் வந்த மாடு தானே ஒரு பையனை குத்துச்சு. இப்ப சமீபத்துல நவீன அந்த பையனை எப்படி குத்துச்சு? சரி, இப்படி எல்லாம் அவர் கிரிட்டிக்கலா இருக்க பயலுகளை நேர மேல ஏறினவனை மேல ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அதை வாங்கி அதுல அடிக்கிறது. டேய் போடாண்டு. இதுல வந்து இந்த அவனியாவரத்துல எல்லாம் பார்த்தேன், சின்னம்மா மாடுன்னு சொன்னதுக்காண்டி அடிக்கிறாங்க. எப்படா நீ அந்த அனௌன்சரை
நீ எப்படி சொல்ல போச்சுன்னு. ம். அந்த சின்னம்மா மாடு தான் முதல் பரிசு வாங்குச்சு. ஆமா. அந்த வாங்கின அந்த சின்னம்மா மாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் சின்னம்மா மாடுன்னு சொன்னதுக்காண்டி அடிக்கிறாங்க. இல்ல திரும்ப பரிசு அறிவிக்கும் போது கூட அது சசிகலா அம்மையார் பேரை சொல்லல. சொல்லல. காளையின் உரிமையாளர்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரை சொல்றாங்க. ஆனா காளை உரிமையாளர் சின்னம்மான்னு சொல்லுங்கன்னு சொல்ல விடலையே. அவங்க சொல்லல. அது இப்படித்தான் இந்த ஜல்லிக்கட்டினுடைய அவல நிலையெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, நவீன் ஒரு பையன் செத்தான். இந்த விலாங்குடியை சேர்ந்த ஒரு தம்பி இறந்தாரு, மாடுபெரி வீரர் இறந்தாரு. ஏற்கனவே அவர் போன களத்திலையும் போனவர் இறந்துட்டாரு. இறந்தவங்களுக்கு இது அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது. அரசு விதிகளுக்கு நீங்க ஆன்லைன்ல பதிய சொல்றீங்க, வீரர்கள் ஆன்லைன்ல பதிய சொல்றீங்க, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க தான் கொடுக்குறீங்க. ஜிஹெச்ல இருந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரான். அரசு விதிக்கப்பட்ட நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு அவன் மாடு பிடிக்க வர்றான். அவன் செத்து போனா இது பேரு வீர விளையாட்டு தானே? ஆமா, வீர விளையாட்டு. விளையாட்டுனா அது ஸ்போர்ட்ஸ்ல வந்துடும். இந்த ஸ்போர்ட்ஸினுடைய அமைச்சர் யாரு? இது உதயநிதி ஸ்டாலின். ஒருதான் நவீன் ஒரு பையன் இறந்திருக்கான். இது எனக்கு எப்ப தெரியும்னா 15ஆம் தேதி இரவு தெரியும் எனக்கு. 15ஆம் தேதி ஒரு பையன் கேஷுவல் தானே, எங்க மாடு பிடிச்சி சாகுறேன்னு கேஷுவல். ஆனா அந்த பாடியை வாங்கல, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து காலின்னு சொல்லி ஒரு ஆர்மி மேன் எனக்கு அடிக்கிறாரு. அவரு டெல்லியில இருக்கிறாரு, ஒரு மிலிட்டரி மேனு. அவர் அடிக்கிறானே உங்க பகுதியில ஒருத்தர் அப்படி. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட 7 மணிக்கு தொடர்பு கொள்றாரு. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டேன்னா, அவங்க நிவாரணம் கேட்டு அவங்க புல்லாங்குடியில அவங்க ஜிஹெச்ல பாடியை வாங்காம போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அடிச்சேன். ஹெட் குவார்டர்ஸ்க்கு அடிச்சு, நாளைக்கு காலை என்பது ரொம்ப கொடுமையா இருக்கும். நாளைக்கு உங்க உதயநிதி ஸ்டாலின் அங்க வர்றாரு, நாங்க அங்க மண்டியை மறைக்க போறோம். நாளைக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க அவர் வரையில கருப்பு கொடி காட்ட போறோம்னு சொல்லி அங்க பேசினேன். மதுரையில எஸ்பிசிஐடிக்கு பேசினேன். மதுரையில எஸ்பிசிஐடிக்கு 7 மணிக்கு பேசுறேன். நாளைக்கு இந்த பயலுக்கு உரிய நிவாரணம் விடியறதுக்குள்ள அறிவிக்கணும். நீங்க அறிவிக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அடிச்சேன். அடிச்சு அடுத்த நிமிஷம் ரிப்போர்ட் போட்டாங்க. 11:30க்கு முதல்வர் அறிவிக்கிறார் 3 லட்சம் ரூபான்னு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் பேசி இவங்க அறிவிக்கலைன்னா அது நடக்கும், என்னால நடத்த முடியும் கண்டிப்பான முறையில். அதை நான் வெறும் பேசிட்டு போறவே இல்லை. மதுரையை அடுத்த நாள் கிழக்கு நான் கண்டிப்பா முறையில நான் பிரச்சனை பண்ணிருப்பேன். ஏன்னா சாராயத்தை குடிச்சுட்டா புருஷன் பொண்டாட்டி ஒரே ஊரு நக்கிட்டு செத்தவனுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற, 10 லட்ச ரூபா கொடுக்குற நீ. அப்ப ஏன் ஒரு மாடுபிடி வீரன் இந்த விளையாட்டை காப்பதற்காக எண்ணற்ற தேசபக்தர்கள் பாரு, எண்ணற்ற பேர் இந்த ஸ்டூடெண்ட் பூரா போராடி இந்த விளையாட்டை திருப்பி கொண்டு வந்தேன். திமுக கூட கொண்டு வரல, சரியா? மாணவர்கள் புரட்சினால அது திருப்பி வந்துச்சு. அந்த மாணவர்கள் ஒருத்தர் சாகுறான், அவனுக்கு நீ சாராயம் குடிச்சவனுக்கு விட மதிப்பு கம்மியாவே. சரி, அவன் ஸ்போர்ட்ஸுக்குள்ள வந்துடுறான். அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள வந்தவனை நீ எப்படி பார்க்கணும்? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு ஒரு வரைமுறை கொண்டு வரணும். காயப்பட்டவனுக்கு இன்சூரன்ஸ் போடணும். நீ கையில இருந்து கூட கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு கையில இருந்து கொடுத்தாதான் கையெல்லாம் நடுங்குமே. இன்சூரன்ஸ் போடு, அதான் மோடி இன்சூரன்ஸே இருக்கே. உள்ள நீ மாடை ஹெல்த் நீ போட்டு வர்ற இல்ல, நீ ஹெல்த் போட்டு தானே உள்ள வர. நீ உன்னோட கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் போட்டு உள்ள அனுப்பு. ஒரு வேலை இன்சூரன்ஸ் அவனுக்கு காயமுட்டவனுக்கு இவ்வளவு, உயிர் போனவனுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நீ இன்சூரன்ஸை போட்டு தான் உள்ள அனுப்பணும். உள்ள அப்படி அனுப்பு. அப்போ நீ பொறுப்பா நடந்துக்கிறப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பணம் கொடுக்க வேண்டி இருக்கும்பா, அதனால அவனை பார்த்து கேர் அனுக்கணும். அந்த கேர் எங்க இருந்து வரும்? ஹெல்மெட் போடாம போனா ஃபைன் போடுறதுனால எல்லா பேரும் ஹெல்மெட் போடுறான். அப்ப நீ இன்சூரன்ஸ் போடு, நீ கையில இருந்து கொடுக்க வேணாம். இன்சூரன்ஸ் போட்டானா அவனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு மனிதன் ஒண்ணும் இல்ல, நேத்துக்கு தமிழரசுன்னு ஒரு பையன் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறான் பாலமேட்ல. 20 போலீஸ் அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க? அவன் போன வருஷமும் அந்த பையன் சிறந்த மாடுபிடி வீரன் பேர் வாங்கியிருக்கான், சோழவந்தான்கார பையன். ஆனா இந்த வருஷமும் அவன் மாடு பிடிச்சிருக்கான். மாடு பிடிச்சது செல்லான்றங்க போய் கேட்டிருக்கேன். 20 போலீஸ் அடிச்சு அவனை காலை உடைக்கிறீங்க. அப்ப இந்த மாடுபிடி வீரங்களுக்கு இங்க என்னதான் மரியாதை இருக்கு? நான் சொல்றேன், இந்த மாடு பிடிக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த மாடை பக்கத்துல வந்தாலும் 10 அடி 20 அடி தள்ளி ஓடுற பயலுக அந்த மாடை எதிர்கொள்றானா அவனுக்கு எவ்வளவு நெஞ்சுரம் இருக்கணும்? இது இப்படி நெஞ்சுரத்தோட நின்று மாடு பிடிக்கிறவன நாயை விட கேவலமா நடத்துது அந்த விளையாட்டுத்துறை. கண்டிப்பான முறையில இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அந்த வீரர்களுக்கு மெயினா, வீரர்கள் இல்லைன்னா விளையாட்டு இல்லை. இல்லாட்டி மாடை நீ வாடு கழட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வீரர்கள், மாடை எதிர்கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்கள மேல ஏத்தணும், அவங்கள ஏறி நிச்சு பரிசு வாங்குறதுக்கு தனி ஸ்டேஜ் கொடுக்கணும். அங்க முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை வச்சு கொடுக்கணும். அங்க சீஃப் கெஸ்ட்டை வச்சு கொடுக்கணும். ஏன் ஒரு ஏணிப்படியை போட்டேன் சைட்ல,
மேல இருந்து தூக்கி தானே போடுறாங்க பரிசு. அதைத்தான் சொல்றேன். அந்த காலத்து ஆணவம், அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தானே இவங்க எல்லாம், நீதி கட்சி. அந்த நீதி கட்சி ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரம் இன்ன வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கு. மேல இருந்து தூக்கி எறிகிறது, ஒரு தங்க காசுக்கும் ஒரு நீ போடுற வேட்டி துண்டுக்குமா வந்து நிக்கிறான். அவன் பேருக்காண்டி நிக்கிறான். அந்த வீரன் எதுக்கு வந்து நிக்கிறான்? என் பேர் இத்தனை மாலையை பிடிச்ச, இந்த மாடை பிடிச்சோன்ற அந்த பேருக்கு நிக்கிறான். அந்த வீரத்தை நிலைநாட்ட நிக்கிறான் தமிழன். அவனை கொண்டு போய் அந்த பரிசு கொடுக்கறதுக்கு மேல ஏறி வரவன அடிக்கிறது. டம்மு டம்முன்னு ஏய் ஒரு ஆள் ஏறி வந்தா பத்தியா இந்த அந்த அந்த வெல்ட் மிஸ் கம்பியை பிடிச்சி மேல ஏறிவான். ஏன் அவனுக்குன்னு ஒரு தனி பாதை போடக்கூடாது? அங்க முன்ன சின்ன ஒரு ஸ்டேஜ், இந்த இடத்துல அந்த பெரிய அந்த மாடுபிடி வீரர்கள் வெண்ணையலுக்கு மாதிரி அங்க வச்சிருக்கல, அவங்களுக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 அடி நீட்டி விட்டு அதுல நின்றுக்கிற போறான். நின்று அதுல நின்று அதுக்கு தானே அவன் ஆசைப்படுறான். இந்த மாடு ஒரு ஆளை கொல்லக்கூடிய ஒரு மிருகம், அது தன்னை மீறி அது விளையாட வருதா, அது 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 அந்த வெறிச்சுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்படி மாடை வாங்கினா இங்க கீழே இருந்து தொங்க விட்டு கீழே போடுறது, மாட்டுக்காரனை அடிக்கிறது, கயிறை வச்சு அடிக்கிறது, போலீஸை வச்சு அவங்களை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து இந்த இனி வரும் காலத்துல இருக்கக்கூடாது. மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் அறிவிக்கணும். ஏன்னா அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது. அப்ப இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா இந்த கவர்மெண்ட் தான். நீ சொன்ன மாதிரி மாடை வந்து சோதனை பண்றோம், மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க தான் கொடுக்குறீங்க, மாடுபிடி வீரர்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க தான் கொடுக்குறீங்க, நீங்க ஆன்லைன்ல பதிய சொல்றீங்க, மாடுபிடி வீரர்களையும் ஆன்லைன்ல பதிய சொல்றீங்க, எல்லா ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் நீங்க கொடுத்து உள்ள அனுப்புறீங்க. அப்ப அவனுக்கு ஒரு பாதிப்புனா நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நீ எதுவுமே இல்லைன்னா நீ பாட்டுக்கு வா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற ஆன்லைன்? நீ எப்பயும் போல அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரங்க, ஊருக்காரங்க, அந்த கமிட்டிக்காரங்க கொடுக்குற டோக்கனை வாங்கி நாங்க நடத்திட்டு போறோம். அந்த ஊர்ல அலங்காநல்லூர் மாடு, பாலமேடு மாட்டுக்கு, அவனியாவரம் மாட்டுக்கு இவங்க டோக்கன் தர மாட்டேன்றாங்கன்னா ஆன்லைன்ல எல்லா முறைகேடும் நடக்குது. அவங்க பார்த்து சொல்றது தானே அரசாங்கம், கலெக்டர் பார்த்து சொல்றது தானே. அதனால வந்து இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தடை செய்யப்பட்ட போது வந்து மக்கள்லாம் போராடி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீட்டெடுத்தாங்க. அது மாதிரியா இப்ப வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்து அரசியல் தலையீடு இல்லாம நடக்கிறதுக்கு மீண்டும் ஒரு போராட்டம் நடக்க வேண்டிய சூழல் இப்ப ஏற்பட்டுருக்கா சார்? கண்டிப்பான முறையில இந்த 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 முறை அந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அலங்காநல்லூர்ல அந்த மக்கள்லாம் வெகுஜன மக்கள் பூரா எங்க உள்ளூர் மாட்டை கலட்டுறதுக்கு எவனுக்கு எங்களுக்கு பாஸ் வரல, ஆன்லைன்ல பதிஞ்சாவும் எங்களுக்கு வரல, முதல்ல பதிஞ்சுமே எங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இனி நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஆன்லைன் சிஸ்டம்ன்றது வந்து வெளிப்படை தன்மையோட இருக்கணும். இந்த தேதியில நாங்க பதிஞ்சிருக்கோம், இந்த மாட்டுக்கு வந்துருச்சு, இந்த மாட்டுக்கு ஏன் வரல, நீ லிஸ்ட் போடு, லிஸ்ட் அறிவி, நீ ஆன்லைன்ல ஓப்பனா அறிவிச்சுடு, இந்த மாட்டுக்கு இந்த தேதியில பதிச்சிருந்தா இந்த தேதியில நாங்க டோக்கன் போட்டிருக்கோம், இவெல்லாம் லேட்டா பதிஞ்சா அதனால டோக்கன் இல்லைன்னு சொல்லு. நீ ஏன் அரசியல் பண்ற? எல்லா இடத்துலயும் மந்திரி எம்எல்ஏ மட்டும் ரெக்கமெண்ட் மட்டும் தானே. பாமரன் சாமானியன் என்ன செய்வான்? அவனுக்கு ஆசைப்பட்டு வளர்க்குறான். அந்த மாடை எங்க கூட்டி போய் கழட்டிவான்? வயக்காட்டுல கழட்டி விடுறதுக்காக இதுக்கு மாடு வளர்க்குறேன். உலகத்துல எத்தனை வாடிவாசல் இருந்தாலும் அலங்காநல்லூர் வாடிவாசல்ல கலக்கணும்னு ஆசைப்படுறான. 1000 மாடுன்னு சும்மா பொய்யா போடுறீங்க. 1000 மாடே கழட்டல. நீங்க பேப்பர்ல மட்டும் விளம்பரம் கொடுத்துறீங்க 1000 மாடு கழட்டப்பட்டுச்சுன்னு. இல்ல அந்த 1000 மாடு இவர் வராதனால ஒரு 50 மாடு தள்ளி போயிருச்சு. 1 மணி நேரத்துல 50 மாடை கழட்டலாம் கண்டிப்பான முறையில. அதையுமே இல்லாம போச்சு உதயநிதி ஸ்டாலின் லேட்டா வந்து. அதனால வந்து வருங்காலங்கள்ல மாடுபிடி வீரர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அரசாங்கம். அவங்க உயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். இல்லைன்னா உரிய இழப்பீடு கொடுக்கணும். அந்த பயலுக்கு அவங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கு அரசு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தால்தான். இதெல்லாம் நான் முந்தானது 15ஆம் தேதி நைட்டு கொடுத்தேன். உங்க கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அவனுக்கு குடும்ப வாரிசுதாரர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதுல 3 லட்சமே அரசு வேலையும் ஏதோ கொடுக்க போறதா சொன்னாங்க. ஏன்னா அப்பயே அன்னைக்கு நைட்டே வந்து அறிவிச்சு அடுத்த 11:30க்கு அனுப்பிக்கிறாங்க. 11:40க்கு எனக்கு போன் அடிச்சு சொல்லிட்டாங்க, சார் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிப்பாட்டுங்க சார், நாங்க அரசாங்கம் அறிவிச்சிருச்சு சார், வேலையை நாங்க கொடுத்துருவோம் சார்னு. நான் ஊருக்கானவன் பேருக்கானவன் இல்லை. இதை நான் மாறு தட்டிக்கிட்டு நான் தான் எங்க ஆளுகள்லாம் நேற்றுக்கு போய் மாலை போட போயிருந்தாங்க. நான் நேற்றுக்கு வெளியூர் போயிட்டேன். நான் அந்த பொங்கல் விழா சம்பந்தமா நான் எங்க ஆளுகள்லாம் போய் மாலை போட்டு அந்த பேர் ஒரு வீர வணக்கம் போட்டுவாங்க. நான் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தேசிய விளையாட்டு, உலகம் எல்லாம் பார்க்கக்கூடியது. சார் இல்ல அதை கூட விட்டுருவான். 20,000 கோடி ரூபாய் பிசினஸ் இந்த டிவி காரங்களுக்கெல்லாம். ஒரே நாள்ல 20,000 கோடிக்கு மேல வசூல் பண்றாங்க. ஃபுல்லா லைவ் ஓடுது. ஓடுதுல இந்த டிவி காரங்களாவது பார்த்து நீங்க அவங்கள வச்சுதான் ஒரு டிவி 500 கோடி சம்பாதிப்பீங்க. அந்த வர்ற விளம்பரங்கள்லாம் பாத்தீங்கன்னா விளம்பரம், அங்க வைக்கிற போர்டு எல்லாம் அதெல்லாம் அரசாங்கத்திட்ட தானே போகுது அந்த பணம். ஏன் நீ அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடு. எதுல இருந்து எடுக்கப்பட்டதோ அதுல இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு கொடு. ஒரு வீரனுக்கு நீ ஒரு 20 லட்சம் ரூபாய் அறிவி, செத்தவனுக்கு 20 லட்சம் அரசாங்கம் அறிவிக்கும். அது போக ஸ்பான்சர் எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லு. உசுரை ஏற்கனவே வெறும் துண்டுக்கும்
இந்த தங்க காசுன்னு இருக்கு கொடுக்குறான் பாருங்க, 1 கிராம் காசு, அதுல பாதி மச்சமே இருக்காது. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா பேரு தங்க காசு வாங்கணுண்டு, அந்த தங்க காசுக்கு எந்த வேல்யூ இருக்காது, பூரா டச்சே இருக்காது அதுல. இல்ல இப்ப சமீபத்துல அலங்காநல்லூர்லாம் அந்த தங்க காசு நிறைய பேர் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது சார். தங்க காசுன்றாங்கல்ல, அதுல வந்து 24 கேரக்டர் இருக்கணும்ல, அது எதுவுமே இருக்காது. 50 டச் தான் இருக்கும். பாதி பித்தளை காப்பரு. இது சும்மா இதுக்குன்னே செய்யறது. அதை வச்சு எதுவுமே செய்யவும் முடியாது. அந்த தங்க காசை வச்சு யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால இந்த டிவி இவ்வளவு 20,000 கோடி ரூபாய் நீ வசூல் பண்ற, வருமானம் வருது எல்லா சேனலுக்கும், அந்த சேனல்காரன் கொடுக்கலாம்ல. அப்ப நீ 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 பார்த்தேன்னா ஒரு மாடுபிடி வீரர் இந்த விளையாட்டின் மீது உண்மையாக தமிழக அரசாங்கத்திற்கு அக்கறை இருந்துச்சுன்னா, இது தமிழனுடைய வீரத்தை பறைசாற்றுறதுக்கான ஏங்க, வெள்ளக்காரன் 1920 மாடு பிடிக்க வர்றாங்க. மாடு பிடிக்கிறத வந்து சீட்டு கிரிமினல் ட்ரைப்ஸ் போட போறான். அப்ப வெள்ளக்காரன் வர்றான். இவங்க எப்படி எதுனால இவங்கள ட்ரைப் சார், அவங்க பூரா பழியங்க சார். அவங்க பாருங்க, புளியங்குளத்துல மாடு பிடிக்க வருவேன், நீங்க மாடு பிடிச்சு குடல் சரிஞ்சு விழுவும் சார், அதை எடுத்து வேட்டி கட்டிட்டு ஓடி மாடை தவிட்டு ஓடுவாங்க சார். இப்ப எங்க ஊர் சொரிக்காம்பட்டி அழகாத்தேவர் எத்தனையோ மாடை பிடிச்சவர், அவருக்கு இன்னும் அந்த ஊர்ல கோயில் கட்டியிருக்காங்க. இவங்க இவங்க ஒரு மிருகத்தை விட மோசமானவங்க சார், மூர்க்கமானவங்க, இவங்களை வந்து பாருங்கன்றாரு கிரிமினல் ட்ரைப்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப ஒரு ஆங்கில அதிகாரி வர்றப்ப தேவர் சொன்னார், எவனுமே நீங்க மாடு பிடிக்க போகாதரா, நீ மாடு பிடிக்க போனேன்னா உன்னை வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அறிவிக்க. ஒருவே மாடு பிடிக்க போகல. இது வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த விளையாட்டு என்பது புளியங்கலை ஜல்லிக்கட்டுல நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். இந்த விளையாட்டு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல வந்து நீ அந்த மாடுபிடி வீரனுக்கும் அந்த மாடே இறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடை வளர்க்கறதுக்கு மனுஷெல்லாம் எதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி நீங்க போடுறது அந்த மாடை தயார் பண்றதுக்கு. இப்படியெல்லாம் போட்டு அந்த மாடுக்கு ஒரு அடி போட்டு, விஜயபாஸ்கருடைய மாடு இறந்து போச்சு, மண்டையில அடி போட்டு. மாட்டுக்கு அந்த மாடு இறந்தாலும் அந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல மாட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த மாடு இறந்து போதுன்னா அந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அதுக்குரிய அப்பதானே அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து இந்த மாடை வந்து நம்ம வளர்க்கணும், அடுத்து வையணும். சரி, இந்த மாடு இறந்தாலும் நம்மளுக்கு அரசாங்கம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு, இந்த கலையை வளர்க்கறதுக்கு சப்போர்ட்டா, மாடு இறந்தாலும் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கலை வளரும். இல்லைன்னா இது போன்ற அபல நிலைகள்லாம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா இதை பொதுமக்களே பாத்துக்கிற மாட்டான். இந்த வருஷம் ஏதோ சகிச்சு போறான்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு நாளைக்கு சகிச்சு போக முடியும்? இது வந்து இது அத்துமீறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் செய்வது ஒரு பட்டு கூட ஒரு தர்ம நியாயம் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நடந்து கொள்வது இது கண்டிக்கத்தக்கது. ரொம்ப நன்றி சார். நன்றி.